கல்வராயன் மலைப்பகுதி மக்களுக்கு தேவையான பேருந்து போக்குவரத்து வசதிகளை 4 வாரங்களில் செய்து கொடுக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு தற்பொழுது இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் எமது செய்தியாளர் கிருஷ்ணா. கிருஷ்ணா, தற்பொழுது கல்வராயன் மலைப்பகுதிக்கு கூடுதல் பேருந்துகள் இயக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் தற்பொழுது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது குறித்தான விவரங்கள். வணக்கம். கல்வராயன் மலைப்பகுதி மக்களின் சமூக பொருளாதார மேம்பாடு தொடர்பாக தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்காக எடுத்த சென்னை உயர்நீதிமன்றம் அந்த பகுதியில் செயல்பட்டுள்ள பேருந்து போக்குவரத்து ஏற்பாடுகள் குறித்து சேலம் மற்றும் விழுப்புரம் கோட்ட மேலாண் இயக்குநர்களை நேரில் அல்லது காணொலி மூலமாக ஆஜராகி விளக்கம் அளிக்க நேற்றைய தினம் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு நீதிபதி எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் நீதிபதி செந்தில்குமார் அமர்வில் மீண்டும் விசாரணைக்காக வந்தபோது சேலம் மற்றும் விழுப்புரம் கோட்ட மேலாண் இயக்குநர்கள் காணொலியில் ஆஜராகி விளக்கம் அளித்தார்கள். அப்போது சேலம் கோட்டம் சார்பில் கல்வராயன் மலைப்பகுதியில் தற்போது 2 மினி பேருந்துகளும், விழுப்புரம் கோட்டம் சார்பில் 10 பேருந்துகளும் இயக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த வழக்கில் நீதிமன்றத்திற்கு உதவுவதற்காக நியமிக்கப்பட்ட மூத்த வழக்கறிஞர் தமிழ்மணி, விழுப்புரம் சார்பில் இயக்கப்படும் பேருந்துகள் போதுமான அளவில் இல்லை என்றும், ஏறக்குறைய 20 கிலோமீட்டர் தொலைவுக்கு பொதுமக்கள் அனைவருமே அந்த பிரதான சாலைக்கு வருவதற்கு மிகுந்த ஒரு சிரமம் இருப்பதால் நிச்சயம் பேருந்து இயக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். இந்த நிலையில் நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவில் இந்த விவகாரத்தில் லாபத்தை கருத்தில் கொள்ளாமல் கூடுதல் மினி பேருந்துகளை இயக்க வேண்டும் எனவும், அப்போதுதான் அந்த பகுதி மக்கள், மாணவர்கள் பயனடைவார்கள் என்று நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக கல்வராயன் மலைப்பகுதிக்கு தேவையான பேருந்து வசதிகளை ஏற்படுத்தி தர சேலம் மற்றும் விழுப்புரம் கோட்ட மேலாண் இயக்குநர்களுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை அக்டோபர் 18ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தார்கள். அன்றைய தினம் அந்த பகுதி மக்களுக்கான பேருந்து வசதிகளை ஏற்படுத்திவிட்டு அதற்கான அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணா.